மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிருக்கு. அப்போ இது ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் தீவிரமாக மற்றவங்களை கண்டுபிடிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது மின்சாரத்துறையில் மட்டும் இல்லை, மற்ற துறைகளில் இந்த மாதிரி டிஸ்க்கு காணாமல் போயிருக்குதுன்னு செய்திகள் வருது. ஸோ அது தயவு செய்து அதை எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய எது காணாமல் போயிருக்கு, யார் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறத கட்டாயமாக தீவிரமாக அதை கண்டுபிடிக்கணும். அது மட்டுமல்ல, இந்த ஊழலில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, இந்த கம்ப்ளைண்டில் யார் யார் ஈடுபட்டிருக்காங்க, திமுக ஊழல்வாதிகள் ஈடுபட்டிருக்காங்களா என்னன்னு பார்த்து அது கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதை அவங்க வெளியே கொண்டு வரணும். அந்த தயவுதாட்சியமின்றி அவங்கள வெளியே கொண்டு தண்டனை பெற்றுத்தர முயற்சிக்கணும் தமிழக முதல்வர். இப்போ இந்த திமுக ஊழல்வாதிகள், முந்தைய ஆட்சியில் செய்த ஊழல்வாதிகள், இவங்களெல்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு இந்த தாவேக அரசு தயங்குதோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது மாதிரி இல்லாமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு பண்ணணும். திமுக அந்த ஊழல்வாதி மேலே வழக்கு பதிவு பண்ணி அதை தண்டனை வாங்கி தர அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு திருப்தி ஏற்படும். ஏன்னா அதுக்காகத்தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதை தமிழக முதல்வர் உடனடியாக அதை ஆலோசித்து அதுக்கு ஏற்பாடு செய்யணும். இப்போ எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்லேயே இருந்தாலும் சரி, இந்த மின்சாரத்துறை தான் ரொம்ப முக்கியமான ஒரு துறை. தடையில்லாத மின்சாரம், அதை ஆள் பற்றாக்குறைனா உடனே நியமிக்கிறது, இந்த கம்பங்கள், மின்சார கம்பங்கள், ஒயர்கள் இதெல்லாம் பழுதாக இருந்தால் உடனே சரி பண்ணுறது, அந்த மின் உற்பத்திக்கான முன்ன இது கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய மின்சாரத்துறை நல்லா ஒரு நாட்டில் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மக்கள் நிச்சயமாக தொழில்துறையில் முன்னேறுவாங்க. அதனால் அந்த மின்சாரத்துறை எந்த நாடாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை சரியாக வச்சிருக்கணும். இதை தமிழக முதல்வர் அந்த மின்சாரத்துறை தீவிரமாக அதில் என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு அதை உடனுக்குடன் சீக்கிரமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் அதை சரி பண்ணணும். மின்துறையை லாபத்தில் இயங்குகிற மாதிரியும், அதே சமயத்தில் மக்களுக்கு தடையில்லாத மின்சாரம், எப்போதும் மின்சாரம் இருக்கணும். எந்த விதமான கம்ப்ளைண்ட் வந்ததுனாலும் உடனே போய் பார்க்குறதுக்கு ஆட்களை உடனடியாக செலக்ட் பண்ணணும். ஆள் பற்றாக்குறையினால்தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் மின்கம்பி மிதித்து இறந்துருக்காங்க, கால்நடைகள் இறந்துருக்கு. அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதனால் தமிழக அரசு இதை தீவிரமாக சிந்திக்கணும்.